தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நம்ம தேவன் நம்ம ஜெபத்தையும் மட்டும் விசேஷமா இந்த வருஷத்திலே தள்ளாமல் நம்ம ஜெபத்துக்கு அவர் உண்மையிலே அவர் செவி கொடுத்தார். அவர் ஜெபத்து சத்தத்தை கேட்டார், மறுத்து அருளினார் என்று சொல்லி தேவனுக்கு இப்போது நம்ம நன்றி செலுத்துவோமாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆமென், ஹல்லேலூயா. பக்தன் தாவீது தான் பாடினார். என்ன பண்ணார்? உண்மையிலே அவர் என்ன செய்தார்? மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் கிருபையை அவர் கிருபையை என்னை விட்டு விளக்காமலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கூட இதோடு சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையும் அவரை மறுத்து கொடுத்ததுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா என்று சொல்வோமாக. அப்படி நாம் தியானம் பண்ணி தொடர்ந்து இந்த வாரத்திலே என்னென்ன காரியங்கள் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார், ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார் என்கிறத நீங்க தியானித்து தேவன் ஸ்தோத்திரம் செலுத்தி புது வருஷத்தை பிரவேசிக்க கர்த்தர் ஆசைப்படுறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ தேவன் என்னென்ன காரியத்தெல்லாம்